अरुणमणिनिभाङ्गम् अग्निकेशं करण्डम् डमरुखधरशूलं कट्खगेडौ कपालम् अनलनयनमनागं पद्मपीठस्थमीडे निखिलभुवनदैवं शीतलं मारिरूपम् சமயபுரத்தா சன்னதி திறக்குது தாயின் முகம் பாரு அந்த தாயின் கருணை விழிகள் மலர்ந்தது வேண்டிய வரங்கள் கேளு சமயபுரத்தா சன்னதி திறக்குது தாயின் முகம் பாரு அந்த தாயின் கருணை விழிகள் மலர்ந்தது வேண்டிய வரங்கள் கேளு சக்தி 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 ஓம் சக்தி 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 ஓம் சக்தி 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 சமயபுர எல்லை அடைந்தால் தீருமே தொல்லை மாரியின் கருணை அதுவே போக்குமே கவலை சமயபுர எல்லை அடைந்தால் தீருமே தொல்லை மாரியின் கருணை அதுவே போக்குமே கவலை அந்த மாரியின் கோவிலில் பொங்கலிடு அவள் வந்திடும் ஓசையில் புலவையிடு நம் தாயவள் குங்குமம் நெற்றியிடு அவள் क्षौमां शिरोमालिकान् रक्तानि नमः स्वाहा Yeah.
पापात्मनां मदधियां हृदयेषु बुद्धिः श्रद्धा सदां प्रजनं प्रभवस्य लज्जा तां कामदास्कपरिवारे देवी विश्व उच्चालिसे भवदेव जने सुधा स्वाहा विद्यासा भगवती परमाहिदेवी स्वाहा सप्तात्मिका समविदुषां विधानम् उत्कीर्तन्यपदभागवतां साम्ना देवी प्रिये भगवती देवी
அந்தாம்பிகா சண்டிகாசனாய நமஹ ஓம் ஸ்ரீ அந்தாம்பிகா சண்டிகா பிரத்யே நமஹ மணி அந்தாம்பிகா ரூபத்யாம் ரூப்யாது ஓம் बद्धूककाञ्चननिभं व्रजनाक्षयाराम् अर्थाभिकेशमैशं बपराश्रयामि ॐ श्री अद्धाम्बिका चण्डिकायै नमः ध्यात्वा வந்தேன் அம்மா உனை பணிந்து வந்தேன் பாமாலை பல புனைந்து சக்தி ஓம் சக்தி 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 என்றே அனுதினமும் போற்றி வந்தேன் மனமுருக கண்களில் கண்ணீர் புரண்டோட பாடி வந்தேன் என்ன பலன், இந்த ஹோமங்களை செய்வதனாலே என்ன பலன் அப்படிங்கிறத அதுல ஸ்லோகமா சொல்லலை. அம்பாலே வந்து தன் வாயால் பிரத்யட்சமாய் வரத்தை கொடுக்கிற அத்தியாயம் 12 அத்தியாயம். அவர் சொல்லுகிறார், இந்த ஸ்தோத்திரம் என்பதனாலே என்னுடைய மனம் மிகவும் குளிர்மையாகிறது, நான் சந்தோஷம் அடைகிறேன். என்னுடைய சந்தோஷம் மாயமா கரமணைத்தாள் தாயம்மா அம்மே பகவதி என் அரணியே நீயம்மா முக்தி ஒளியிலே 14 லோகம் பாயுமா மீன் குளத்தி பகவதியே கற்பகமே நீயம்மா வரம் கொடுத்தா மாயம்மா கரமணைத்தாள் தாயம்மா அம்மே பகவதி என் அரணியே நீயம்மா முக்தி ஒளியிலே 14 லோகம் பாயுமா மீன் குளத்தி பகவதியே கற்பகமே நீயம்மா நாரணியே பகவதியே வைஷ்ணவி உன் பேரை சொல்ல கிடைச்சிடுமே நற்கதி நாரணியே பகவதியே வைஷ்ணவி உன் பேரை சொல்ல கிடைச்சிடுமே நற்கதி ஐகிரியே நந்தினியே பார்வதியே பார்கவியே பஞ்சமியே பைரவியே வாமா பூரணியே பாலா திரிபுர சுந்தரியே கரம் பிடித்தோம் வழிகாட்டவாமா சண்டினியே மண்டினியே வனதுர்கா தேவி மாறி சொட்டானிக்கர பகவதியே வாமா தாரணியே முல்லேகள் பகவதியே மண்டைக்காடு மலையாள தேவியரே வாமா நாரணியே பகவதியே வைஷ்ணவி உன் பேரை சொல்ல கிடைக்கிடுமே நற்கதி நாரணியே பகவதியே வைஷ்ணவி உன் பேரை சொல்ல கிடைக்கிடுமே நற்கதி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் வரம் கொடுத்தா மாயம்மா கரமணித்தாள் தாயம்மா அம்மே பகவதியே நாரணியே நீயம்மா
எல்லாம் திரும்புது வட்டப்பாற காளி நீயும் வந்தாபலம் பெருகுது வடிவுடை திருவுடை கொடியிடையும் நீயம்மா நவநிதியும் மள்ளி வீச வந்தாவளம் நிறையுது காலமெல்லாம் கரையுது உன் கவனமெல்லாம் திரும்புது வட்டவார காளி நீயும் வந்தாபலம் பெருகுது வடிவுடை திருவுடை கொடியிடையும் நீயம்மா நவநிதியும் மள்ளி வீச வந்தாவளம் நிறையுது எல்லையம்மா பச்சையம்மா கங்கையம்மா உன் பேரை சொல்ல இல்லை இனி தொல்லையம்மா எல்லையம்மா பச்சையம்மா கங்கையம்மா உன் பேரை சொல்ல இல்லை இனி தொல்லையம்மா செக்கம்மா செல்லியம்மா அண்ணியம்மா பொன்னியம்மா பக்க துணை இருக்க வேணும் வாமா செல்லாத்தா அன்னதான மாரியாத்தா காளியாத்தா பொன்னாத்தா பொன்னை அள்ளி தாத்தா செக்கம்மா செல்லியம்மா அண்ணியம்மா பொன்னியம்மா பக்க துணை இருக்க வேணும் வாமா செல்லாத்தா அன்னதான மாரியாத்தா காளியாத்தா பொன்னாத்தா பொன்னை அள்ளி தாத்தா நாரணிய பகவதிய வைஷ்ணவி உன் பேரை சொல்ல கிடைக்கிடுவே நற்கதி நாரணியே பகவதியே வைஷ்ணவி உன் பேரை சொல்ல கிடைக்கிடுவே நற்கதி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் வரம் கொடுத்தா மாயம்மா கரமணைத்தாள் தாயம்மா அம்மே பகவதிய நாரணிய நீயம்மா துன்பம் போதுமம்மா கேட்டவரும் அருளுமம்மா துஷ்டரெல்லாம் தந்தாடும் மூச்சினிலே காளியம்மா காமதேனு நீயம்மா தேவரெல்லாம் சுற்றுமம்மா அங்கமெல்லாம் வாசம் புரியும் அற்புதமே நீயம்மா பட்ட துன்பம் போதுமம்மா கேட்டவரும் அருளுமம்மா துஷ்டரெல்லாம் தந்தாடும் மூச்சினிலே காளியம்மா காமதேனு நீயம்மா தேவரெல்லாம் சுற்றுமம்மா அங்கமெல்லாம் வாசம் புரியும் அற்புதமே நீயம்மா பூஜை செய்து வந்தோம் மாதா எங்கள் குலம் செழிக்க உன்னருளை நீதா பூஜை செய்து வந்தோம் மாதா எங்கள் குலம் செழிக்க உன்னருளை நீதா அஷ்டலட்சுமி ரூபங்களே நவசக்தி அம்சங்களே இஷ்டமுடன் வருகை தரணும் அம்மா அதிசயமே மலரும் அனுதினமும் உனை வேண்ட காலமெல்லாம் இனி வசந்தம் தாமா அஷ்டலட்சுமி ரூபங்களே நவசக்தி அம்சங்களே இஷ்டமுடன் வருகை தரணும் அம்மா அதிசயமே மலரும் அனுதினமும் உனை வேண்ட காலமெல்லாம் இனி வசந்தம் தாமா நாரணியே பகவதியே வைஷ்ணவி உன் பேரை சொல்ல கிடைக்கிடுமே நவநிதி நாரணியே பகவதியே வைஷ்ணவி உன் பேரை சொல்ல கிடைக்கிடுமே நவநிதி ஓம் சக்தி ஓம் 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 வெற்றி கொடி பறக்க உடுக்கை பம்பை தான் முழங்க பஞ்சவர்ணடால் விருது பக்கமெல்லாம் சூழ்ந்து வர நாதஸ்வரமேளோ நாட்டியங்களாடி வர தப்பட்டை மேளம் தவில் முரசு முழங்கி வர பவதாரிணி உச்சைனி காளி அலக்னந்தா காளி மகிழ்ச்சி காளி காரங்கனூர் காளி ஆயிரங்காளி அம்மன் வடிவங்களாக அம்சங்களாக அங்காளி வருகிறாள் 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 அங்காள ஈஸ்வரி வருகிறாள் 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 அங்காள ஈஸ்வரி வருகிறாள் வீதி உலவி வருகிறாள் தினமொரு கோலம் தருகிறாள் சக்தி 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 ஜெயகாளி அங்காளி சூலமும் கையினில் ஏந்தியபடியே வருகிறாள் காலமும் நேரமும் கடந்தவள் நம்மை காக்குறாள் சக்தி 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 ஜெயகாளி அங்காளி காலரா
சாஸ்தாத்ரி சாமுண்டி சர்வயமுண்டி சரசண்டி பத்ரகாளி மாகாளி பரம்பல கொடுப்பாணமை தேடி சக்தி 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 ஜெய காளி அங்காளி 10 நாளில் உற்சவத்தில் காளி அவளும் பவனி வரும் கோலமோ அற்புதம் தரிசனம் கண்டால் யோகமோ சக்தி 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 ஜெய காளி அங்காளி சக்தி 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 ஜெய காளி அங்காளி தாளங்கள் போட்டு வர சின்னங்கள் ஊதி வர ஜண்டா பிடித்து வர தனி முரசு எதிரொலிக்க சாமரங்கள் வீசி வர ஓம் காளி ஜெய் காளி என்றே கோஷமிட திருவெண்காட்டு காளி தில்லைக்காளி திருவாலங்காட்டு காளி தட்சிண காளி திருவாரூர் மாவூர் காளி காமகோட்டத்து காளி உறையூர் வெக்காளி தேரெழுந்தூர் கம்பர் மாகாளி மருதவன மாகாளி திருவாச்சூர் மதுரகாளி மாகாளி குழிகாளி வச்சைக்காளி பவளக்காளி என அங்காளி வருகிறாள் 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 கரகத்தில் அமர்ந்தே வருகிறாள் 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 கரகத்தில் அமர்ந்தே வருகிறாள் காளியின் உற்சவம் தொடங்கிட அருள்மழை பொழிகிறாள் சக்தி 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 ஜெய காளி அங்காளி சக்தி கரகமாய் ஆடும் காளி தேடி தேடி வருகிறாள் வேம்பு மலரும் அலங்காரம் தொட்டு வணங்க ஜெயம் பிறக்கும் சக்தி 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 ஜெய காளி அங்காளி வருகிறாள் வருகிறாள் மாயான கொள்ளையில் திரிகிறாள் சொத்து கப்பறை முன் செல்ல செய்வினை எல்லாம் ஓட வைப்பாள் சக்தி 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 ஜெய காளி அங்காளி நாகவடிவாம் அங்காளி அன்பூத வாகனம் ஏறி வந்தாள் புற்றின் வடிவாய் எழுந்தவள் பெண்பூத வாகன பவனி வந்தாள் சக்தி 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 ஜெய காளி அங்காளி சக்தி 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 ஜெய காளி அங்காளி எடக்கை உடுக்கை தவிலுடு பம்பை கவுண்டை மிருதங்கம் மகுடியுடன் பரவச ஒலி முழங்க 9 தலை வாகனத்தில் பவனி வரும் மங்காளி நவக்கிரகங்களும் நமக்கு நன்மை செய்ய அருளும் மங்காளி வங்காளக்காளி தம்பு ஜட்டி காளி காம்பா பால் குளத்தி செல்வமாகாளி சமஷ்டி காளி மாடக்குடி செல்வமாகாளி ரீயூனியன் காளி வீரமாகாளி வீரமுத்து மாகாளி காவேரி பட்டினம் மங்காள பரமேஸ்வரி என அனைத்தும் ஒரு ரூபாய் மேல்மலையூர் அங்காளியாய் பவனி வருகிறாள் 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 அன்ன வாகனத்தில் பவனி வந்தாள் வருகிறாள் வருகிறாள் அன்ன வாகனத்தில் பவனி வந்தாள் மலையனூர் வீதி எங்கும் அன்னபூரணி அருள் தெளித்தாள் சக்தி 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 ஜெய காளி அங்காளி தீமிதி உற்சவம் அங்காளி முன்னே நிதர்சனம் காப்பு கட்டி விரதம் இருக்க பூக்குழி இறங்கிட அவள் ஸ்பரிசம் சக்தி 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 ஜெய காளி அங்காளி வருகிறாள் வருகிறாள் வெள்ள யானையில் பவனி வந்தாள் பரவசம் தரிசனம் ஜெய காளி என்று செய் பிரதட்சணம் சக்தி 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 ஜெய காளி அங்காளி திருத்தேரில் பவனி வரோ தாய்முகமோ கோடி தரோ காளி மனமோ குளிர்ந்து விடும் தரிசனம் செய்திட வசந்தம் வரும் சக்தி 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 ஜெய காளி அங்காளி 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 என்ன பாவம் செய்தேனோ
மகமாயி நான் என்ன பாவம் செய்தேனோ மாமாரி என்ன பாவம் செய்தேனோ மகமாயி நான் என்ன பாவம் செய்தேனோ மாமாரி சொல்லடி நீயே நினைவித்து ஆண்டு கொண்டாய் என்னை உள்ள வண்ணம் பேர் அறிவு தந்தாய் என்ற பெயர் பெற்றேன் தாயே மலைமகளே சிங்கன்மான் திரு தங்கச்சியே எல்லாம் வல்ல பிரம்மகாயத்ரி சமேத விராட் விஸ்வகர்ம பரபிரம்மத்தினுடைய 13 இல்ல விவாக நாட்டத்தினோடும் பொங்கும் வளரும் பரமசிவன் கூடிய இந்த புண்ணியர்கள் தான் சுவாமி சிறு பிராயத்திலே வலம் வந்தவர்கள் ஏற்படுத்தி கொடுத்த இந்த சண்டி ஹோம நிர்வாக பொறுப்பாளர்களுக்கும் எல்லாருக்கும் மேலாக நிர்வாக அரங்காளராக விளங்கக்கூடிய என் அன்புக்கினிய சகோதரர் அருணாச்சலம் உள்ளிட்ட அத்துறை அரங்காவலர் பெரியவர்களையும் தகுதியான விழாவில் சிறப்பான முறையிலே ஏற்பாடு நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய முருகாச்சாரி கிருஷ்ணா உள்ளிட்ட அத்துணை விஸ்வகர்ம உருவர்களையும் ஸ்தானிகராக வரக்கூடிய பிரகாஷாச்சாரி மார்க்கண்டே ஆச்சாரி உள்ளிட்ட மணியந்தம் உள்ளிட்ட அத்துணை பேரையும் மனம் வாக்கு காயிடு திரிகரண சுத்தியோடு ஒரு சில வார்த்தைகளை சொல்ல இருக்கின்றோம். தேவி மகாத்மியத்தை 5வது அத்தியாயத்தில் சொல்றது என்னன்னா யாதேவி சர்வபூதேஷு மாத்ருரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமः. எந்த ஒரு தெய்வம் தாயாக விளங்குகிறாளோ அதான் முதலாவது நாம் சொல்றது தாய் தந்தை குரு தெய்வம் மாதா பிதா குரு தெய்வம். லலிதா சஹஸ்ரநாமத்தின் முதல் வார்த்தை என்ன வருது? ஸ்ரீமாத்ரே நமஹ. தாயாக விளங்குகிறாள். அப்படிப்பட்ட எவள் ஒருவன் தாயின் வடிவமாக, தாயின்னு சொன்னா தயைன்னு அர்த்தம், தயைன்னா கருணைன்னு அர்த்தம். கருணை உள்ளவர் யார் எல்லாம் இருக்கிறார்களோ அவங்களாம் தாய்க்கு சமம். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உடம்பு 2 பாகம் போட்டு இடது பாகத்துக்கு இதே இருக்கிறது. அப்புறம் அடுத்த வார்த்தை யாதேவி சர்வபூதேஷு ஸ்ரத்தா ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமः. என்ன அர்த்தம்? யாரும் இந்த மகாசக்தி யோகத்துக்கு வருகை கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் எனக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது விஸ்வகுல குரு பீடாதிபதி கூறியது போல் மிக சிறப்பாக இந்த ஹோமம் நடைபெற்றது. இந்த ஹோமத்தை முதலில் கமிட்டியினர் உள்ளேதான் செய்ய வேண்டும் என்று என்னிடம் கூறிய போது நான் என்னுடைய தர்மாக்காக்களுடன் மற்றும் சாதியினர் கலந்து இதை கண்டிப்பாக வெளியேதான் செய்ய வேண்டும் என்று கூறினேன். அவர்களுக்கு என் மீது சில கோபம் படையினால் ஏன்னா அந்த மாதிரி அண்ணன் இந்த மாதிரி சொல்லிட்டாங்க உள்ளதான பழம் ஏன் அண்ணன் இந்த விஷயத்த இன்னும் புரியவாம எனக்கு பல போன் கால் என்ன உள்ளதான் பண்ண ஒரே வார்த்தை சொல்லிட்டேன் வெளியே தான் பண்ணணும் எக்காரத்தை கொண்டு உள்ள பண்ணுறதுக்கு எனக்கு மனசு ஏன் அப்படின்னா என்ன காரணம்? இதை பல பேர் பார்க்கணும், அதுதான் முக்கியம். கோயிலுக்குள்ள பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தா கூட நம்ம குருமக பீடாதிபதி சொன்ன போல நிறைய பேர் வந்து பார்த்து அதனுடைய பலனை அனுபவிக்கணும். இதை உள்ள வச்சிருந்தோம்னா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் உள்ள வந்து பார்த்துக்க முடியும், அது எத்தனை பேர் அந்த அம்பாவோட தரிசனத்தை அனுபவிச்சிருக்கோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அதனால இந்த வருஷத்துல பிடிவாதமா இருந்தாங்க அவங்களும் கடைசியாக கம்மியாக ஒதுக்கிட்டு இதை வெளியில செஞ்ச பிறகுதான் இதோட சிறப்பு ஜோதி மோகாச்சாரி கூட அவர் பெரியவர் கூட சொன்னாங்க. அவ்வளோ பிரதமா வந்து இதுக்கு வந்து நான் காரணம்னு சொல்ல மாட்டேன், அந்த அம்மா தான். அந்த அம்மா தான் அந்த ஒரு விஷயத்துல பொய்யா இவ்வளவு போன் பண்ணி நான் ஒரு விஷயம் எனக்கே புரியல ஏன் இவ்வளவு பொய்யா இருக்குன்னு வீட்டு சார் எனக்கு ஏன் இப்படி சொல்றேன்னு தெரியல பாருங்க. மனசுக்குள்ள நம்ம சொல்லிச்சு வெளியா வைக்கணும் வெளியா வைக்கணும், ஏன் எல்லாரும் வந்து பார்க்கணும். அதனால இதுங்க கம்மியாக ஒத்துக்கிட்டு வெளியே செஞ்சதுக்கு நான் அவங்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இவர்களுடைய உழைப்பு இல்லாமல் இந்த விழா நடந்தே இருக்காது, அப்படி உழைச்சாங்க 2 நாள். அதனால தேவஸ்தானம் சார்பாக அரங்காவல் சார்பாக அவர்களுக்கு முதலில் அவர் நன்றியை தெரிவித்துக் கொண்டேன். நமது அழைப்பினை ஏற்று
இங்கே வந்து நம்மளையெல்லாம் ஆசீர்வாதித்த நம்ம விஸ்வகர்மாச்சாரி அவர்களுக்கும் நமது தேவஸ்தானின் சார்பாகவும் உங்களின் சார்பாகவும் கமிட்டியின் சார்பாகவும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மிக சிறப்பாக விஸ்வாச்சாரியர்கள் மிக அருமையாக இந்த பூஜையை செய்தார்கள். அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இது போன்ற நிகழ்ச்சிகள் மேலும் மேலும் நடைபெற நமது கமிட்டியினர் இது வந்து ஒரு புது விஷயம் நினைக்கிறேன். நம்ம அதாவது கும்பாபிஷேகம் நடந்தது, அதுக்கப்புறம் நவராத்திரிக்கு எனக்கு இந்த சங்கீதம்ன்றதே புதுசான ஒரு விஷயமா இருந்தது. பட் இந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கணும் என்னாலே நினைச்சே பார்க்க முடியல. எல்லாமே அந்த அம்மா நம்ம கையில் ஒருமே எல்லாமே இந்த அம்மா அருள். ஸோ இதுக்கு வந்து பல பேர் பல விதமான பொருள் செய்திருக்காங்க. அதாவது பேரே சொல்லுவாங்க, பெரிய பொருள் செய்திருக்காங்க. அவர்களுக்கு எங்கள் சிறந்தாத நன்றி. அவர்கள் மேலும் நெருங்கி வாழ பல நூல்களில் வாழ்ந்து இந்த கோயிலுக்கு பல்வேறு அன்புடன் கேட்கக்கூடிய வந்திருந்த எல்லோருக்கும் எனது மனசார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மகா சண்டி ஹோமமானது சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கும் முன்னிலை ஸ்ரீ 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 சிவஸ்ரீ சிவராஜ சுவாமிகளுடைய முன்னிலையிலும் பரம்பரை அரங்காவலர்கள் அருணாச்சலாச்சாரியார், அரங்காவலர்கள் அசோக் குமாராச்சாரியார், சேகராச்சாரியார், ராஜேந்திரனாச்சாரியார், மஞ்சுநாதனாச்சாரியார், ராஜேந்திரனாச்சாரியார் அவருடைய முன்னிலையிலும் எங்களுடைய குருநாதராக விளங்கக்கூடிய குருநாதர்களுக்கும் நல்லா பெரிய ஒரு சாதனை செஞ்சோன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு சாதனையும் இல்லை. அதாவது பூர்வ ஜென்ம புண்ணியத்தால கிடைத்த ஒரு பாக்கியம். அம்பாள் இன்னொருள் திருவருளோடு இந்த 15 நாட்கள்ல எப்பேற்பட்ட ஒரு வேலை காரியங்கள் எடுத்து செய்யணும்னா நான் ஒரு ஒப்பீனியன், அதாவது அனுமதி கேட்டோம். எல்லாருடைய கமிட்டியின் சார்பாக சேர்ந்து இந்த மகா சண்டி ஹோமத்தை நடத்துகின்றோம். உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கெல்லாம் கிடைக்கணும்னு ஜனவரி 1ஆம் தேதி ஆரம்பித்தோம். அப்போ ஐயா கேட்டார், என்னப்பா இவ்வளோ ஷார்ட் பீரியட்ல இவ்வளோ பெரிய ஃபண்டு ஒதுக்க முடியுமா, இந்த 15 நாளில் நீங்கள் கேட்கப்பட்ட ஒரு வேலையை செய்ய முடியுமான்னு கேட்டார். அப்போ ஐயா வந்து என்ன சொன்னாருன்னா, இந்த சின்ன வயசுல இப்பேற்பட்ட ஒரு வேலை எடுத்ததுனால உனக்கு ஒரு பெரிய ஒரு இது கிஃப்ட் தர போறேன். என்ன கிஃப்ட்னு கேட்டேன். இத்தனை வருஷமும் இந்த ஆலயத்துல பெரிய பெரிய விழா நடந்தாலும் ஆலய கோயில் சார்பாக 1 ரூபாய் கூட கொடுத்தது கிடையாது. ஆனா இந்த சங்கீதம்ன்ற சொல்லிட்டேன், ஆனா என் வாயில எப்படி வந்ததுன்னு தெரியல. இந்த கோயில் சார்பாக முதல்ல சண்டி ஹோமத்துக்காக 10,000 ரூபாய் கொடுக்குறேன். அந்த 10,000 ரூபாய் வந்து 10 கோடி ரூபாய் வந்த மாதிரி ஒரு சந்தோஷம். அதாவது 1 ரூபாய் இல்லாம பெரிய ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு உண்டான ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறோம்னா அம்பாளுடைய அனுகிரகத்தோடு அம்பாள் வந்து என்ன சொன்னாரு, இவர் ரூபத்துல ஏதோ நமக்கு செய்யுங்க, கோயில் சார்பா 10,000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு எடுத்த முடிவிலே 10,000 ரூபாய் கொடுத்து அம்பாளுடைய பரிபூர்ண அனுகிரகத்தோடு விழாவானது எடுத்து சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆகையால் அனைத்து பொருளுதவியும் ஹோமத்திற்காக கொடுத்த அன்பர்களும் புஷ்ப உபயத்திற்காக கொடுத்த அன்பர்களும் பழவர்களுக்காக கொடுத்த அன்பர்களுக்கும் அலங்கார செய்து கொடுத்த அன்பர்களுக்கும் அன்னதானம் செய்த பொதுமக்கள் உங்களுடைய அனைவருடைய ஒத்துழைப்போடு தான் இப்பேற்பட்ட ஒரு வேலையை என்னால் சாதிக்க முடிஞ்சது. ஆகவே அம்பாளுடைய இன்னருள் திருவருள் அனைவரும் கிடைத்து அம்பாளுடைய மகா
வாழ்க என வாழ்த்தி அம்பாள் திருவருளானது அனைவருக்கும் பெற்று வாழ்வாங்கு வாழ மகா காளி மகாலட்சுமி மகா சரஸ்வதியுடைய அனுகிரகத்தோடு மகா பூர்ணாதியானது நடைபெற இருக்கின்றது. இதுகாச வரையிலும் எப்படி அமைதியா இருந்தீங்களோ அதே போல அந்த பூர்ணாதத்து ஒவ்வொன்றா அப்படியே யாருமே எடுத்தாங்கன்னா அப்படியே எடுத்து கொடுத்தாங்கன்னா அந்த பூர்ணாதியானது எல்லாரும் பார்க்கலாம். எல்லாம் எழுந்து நின்று தூங்கினாங்களோ அதே இடத்துல அமைதியான முறையில நின்று அந்த பூர்ணாதி வஸ்துக்களை சமர்ப்பிக்கின்றார்கள். அதே போல மகா பூர்ணாதியானது நடைபெற்று கலப்படப்பாடாகி அம்பாளுக்கு கலசாபிஷேகம் செய்வித்து தீர்த்த பிரசாதம் அன்னதானம் எல்லாம் அடங்க இருக்கின்றார்கள். அனைவரும் வருக, அம்மன் திருவருளை பெருக. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நமது காளியம்மன் கோயில் பிரதான அர்ச்சகர் பிரகாஷ் சர்மாவுக்கு நமது குருசாமிகள் கையால் மலர் மாலை அடைக்க வேண்டும் ஆசைப்படுகிறேன். அதனை ஆமோதிப்பவருக்கு உங்களுடைய அருமையான கைத்தட்டை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நீதானே அங்காளம்மா, நாகமுகமுடன் ஞானம் தரவரும் என் தாயே செங்காளம்மா. ஆங்காரி ஓங்காரி அபிராமி சிவகாமி எல்லாமே அங்காளம்மா. ஆங்காரி ஓங்காரி அபிராமி சிவகாமி எல்லாமே அங்காளம்மா.
सजोषसे मा वर्धन्वायः यमुनैर्वाजेभिरागमे आयश्च मे प्रसवश्च मे प्रेयश्च मे प्रतिश्च मे हीतिश्च मे गतश्च मे स्वरश्च मे श्लोकश्च मे शाश्च मे श्रुतिश्च मे ज्योतिश्च मे जनिष्यमानश्च मे सूक्तञ्च मे सुकृतञ्च मे वित्तञ्च मे वेद्यञ्च मे भूतञ्च मे भविष्यश्च मे जगञ्च मे सुमनञ्च वर्धञ्च मे वृद्धिश्च मे वर्तञ्च मे गर्तिश्च मे वरिश्च मे सुमनश्च मे शञ्च मे वनश्च मे प्रियञ्च मे कामश्च मे कामश्च मे सुमनश्च मे भद्रञ्च मे श्रेयश्च मे वश्यश्च मे निशश्च मे भगश्च मे धर्ताश्च मे क्षेमश्च मे कृतिश्च मे विश्वञ्च मे महश्च मे संविच्च मे गात्रञ्च मे सोश्च मे प्रसोश्च मे शिरञ्च मे विष्णुपञ्च मे वदञ्च मे क्षुञ्च मे आनयञ्च मे जीवादुश्च मे धीतिश्च मे नेत्रञ्च महौक्तिश्च मे लयश्च मे राजश्च मे पक्षञ्च मे पक्षश्च मे प्रभुश्च मे बहुश्च मे भूयश्च मे पूर्णञ्च मे पूर्णतरञ्च मे शुद्धश्च मे पूयवाश्च मे मुञ्च मे शुश्च मे धीवयश्च मे यवाश्च मे भाजाश्च मे खल्लाश्च मे गोधुमाश्च मे वसराश्च मे प्रियङ्करश्च मे नवश्च मे शापागाश्च मे निवाराश्च मे अश्वाश्च मे वृद्धिराश्च मे गणेश्च मे भगवराश्च मे विष्णुराश्च मे वरस्पतेश्च मे हरिणश्च मे शेषश्च मे शेषश्च मे तुच्छ मे शामश्च मे लोहश्च मे विष्णु मे अवश्यश्च मे वीरश्च मे ओषधश्च मे कटकश्च मे लयकृतपतिश्च मे ग्राम्याश्च मे पशुआरण्याश्च यज्ञेन कल्पन्ता विद्यश्च मे विद्यश्च मे भूतश्च मे भूतिश्च मे वसुश्च मे भूतश्च मे कर्मश्च मे चित्तवश्च मे देवश्च मे इन्द्रश्च मे गन्धर्वश्च मे ज्योतिश्च मे इन्द्रश्च मे दिशश्च मे इन्द्रश्च मे भूताश्च मे इन्द्रश्च मे प्रजापतिश्च मे इन्द्रश्च मे अगंसश्च मे रश्मिश्च मे नाभ्यश्च मे कवचश्च मे उपागंसश्च मे दयावश्च मे ऐन्द्रवायश्च मे मलिकावरुणश्च मे अश्विनश्च मे प्रतिप्रस्थानश्च मे शुक्रश्च मे मध्ये च आर्यश्च मे वैश्वदेवश्च मे ध्रुवश्च मे वैश्वानरश्च मे ग्रहश्च मे गायिकाश्च मे वैश्वदेवश्च मे बृहस्पतियाश्च मे महेन्द्रश्च मे आदित्यश्च मे सावित्रश्च मे सरस्वतश्च मे औष्णश्च मे महावीरश्च मे हरियोधनश्च मे इत्मश्च मे वरिष्ठश्च मे विद्या भरतरञ्जन मे यज्ञेन कल्पेताम् गर्भाश्च मे वत्साश्च मे कविश्च मे कवीश्च मे विद्याश्च मे दिव्यैश्च मे पञ्चाविश्च मे पञ्चावेश्च मे वत्सश्च मे वत्साश्च मे कुर्याश्च मे कुर्योहीश्च मे वैष्णवाश्च मे पुष्पयोगे नमः उषाश्च मे वराश्च मे वृषभश्च मे मेहश्च मे नृणाश्च मे धेनुश्च मे आदित्य यज्ञेन कल्पता प्राणो यज्ञेन कल्पता वाक् यज्ञेन कल्पता व्यानः यज्ञेन कल्पता चक्षुः यज्ञेन कल्पता विश्वोऽस्तं यज्ञेन कल्पता मनो यज्ञेन कल्पता वाक् यज्ञेन कल्पता वात्मा यज्ञेन कल्पता एकं यज्ञेन कल्पता एकादमे त्रिसप्तमे पञ्चमे सप्तमे नवदशमे एकादशमे त्रयोदशमे
வரணும் மேலே. அங்கே பாருண்ணா பின்னாடி அங்கே பாருண்ணா. சரி நான் பண்ணுறேன், நான் கால் பண்ணுறேன்.
மனம் விட்டுத்தான் நீயும் அழகாக வாழ